ஸோ விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதனால் ரொம்பவே குவிக்காக டெக் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து 2 பிளான்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரியல்மி 9 சீரீஸ் இதோட லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். மறுபடியும் ஒரு ஃபோன் பிளாஸ்ட், இந்த வாட்டியும் Oneplus Nord 2, அதுவும் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 627ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Fortinet VPN யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டதாக தெரியுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி பாஸ்வேர்டு, அவங்களுடைய பேர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட இருக்கிறதா தெரியுது. அகைன் இது சேலுக்கெல்லாம் இல்லை, இன்டர்நெட்டில் ஆன்லைனில் ஃப்ரீயாக ஓப்பனாக அவைலபிளாக இருந்ததாக வந்து செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அகைன் இது வந்து குளோபல் பிரீச் அப்படின்னு தான் தெரியுது. நிறைய கண்ட்ரீஸில் இந்த யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ குளோபலாக நிறைய பேருடைய இன்ஃபர்மேஷன் பிரீச்சாக இருக்குது. ஆனால் தற்சமயம் இந்த பிரீச் தெரிஞ்சதுக்கப்புறம் Fortinet அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மூலமா எல்லாம் சரி பண்ணிட்டதா சொல்றாங்க. ஜியோ ரீசெண்டா 2 ப்ரீபெய்ட் பிளான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு. அகைன் இது ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கான பேசிக் பிளான்ஸ் ₹39 and ₹69 வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பை ஒன் கெட் ஒன் ரீசார்ஜ் ஆஃபரும் வந்து இப்போ ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆகுது செப்டம்பர் 10th. இன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு கன்வெர்ட் ஆகணும், இதுலேருந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக் பிளான்ஸ் இல்லாத இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. கூகுள் ஆண்ட்ராய்ட் 12 ஃபைனல் பீட்டா வெர்ஷன் இன்னைக்கு எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட், அதாவது 5th பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங். இனிமேல் டைரெக்டாக ஸ்டேபிள் அப்டேட் தான் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். இந்த மாதம் கடைசிக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டேபிள் அப்டேட் எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, கூகுள் அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் 12க்கு அப்புறம் டைரெக்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 13 இல்லாமல் 12.1 அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெர்ஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆண்ட்ராய்ட் 12.1 வெர்ஷன் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 6 monthsல இதுவும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 12க்கு அப்புறம் ஆண்ட்ராய்ட் 13 இல்லாமல் 12.1 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கூகுள் பிக்சல் 6 சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் டீசர் இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் டிவைசஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 உடைய வால்பேப்பர், தீம்ஸ், விஜிட்ஸ், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் ஃபுல்லாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்சல் 6 சீரீஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12ல தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது இந்த டீசர் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸில் 2 டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று 6 and 6 Pro. ரெண்டுமே அக்டோபர் 19th அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து அக்டோபர் 28th அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. iPhone 13 சீரீஸ் செப்டம்பர் 14th அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்க்கு முன்னாடி இதோட கலர் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வந்து உக்ரைனில் ஒரு வெப்சைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 13 mini மட்டுமே 6 கலர்ஸில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பர்பிள், பிங்க், ஒயிட், பிளாக், ப்ளூ, ரெட்னு இந்த கலர்ஸில் லான்ச் ஆகலாம். அதே 13 Pro and 13 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கலர்ஸ் பிளாக், சில்வர், கோல்ட், பிரான்ஸில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகே ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி உங்களுக்கு 64 and 128 GB ஓடையும், அதே ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 and 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ப்ரோ மேக்ஸ் வந்து 256 and 512 GB ஓட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டில் ரொம்பவே கிளியராக இருக்கு. சாம்சங் M52 5Gல ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் சப்போர்ட் பேஜ்லையும் லைவாக இருக்குது. ஸோ லான்ச் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே சில ஸ்பெக்ஸும் ரிவீலாக இருக்குது. இது சூப்பர் AMOLED பேனல் கூடவே வந்து Snapdragon 778 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இது 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி, 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய M52 5G ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய F42 5G இதுவும் இந்தியாவில் சப்போர்ட் பேஜில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இது MediaTek Dimensity 700 அப்படிங்கிறதுனால அண்டர் 20Kல ஒரு 5G டிவைஸாக தான் F42 இந்தியாவில் லான்ச் ஆகலாம். இன்னும் சொல்ல போனால் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து A22 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கலாம். ரியல்மி நேற்று இந்தியாவில் Realme 8i, 8s, Realme Pad எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் Realme 8i அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G96 இவங்க கொடுத்துருந்தாங்க. கூட 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இதோட
விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999க்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மி 8s ஒரு புது சிப் செட்டாக 5G டிவைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 810S. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், பஞ்ச் ஹோல் நாச், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட ரியல்மி பேடும் இந்தியாவில் 15,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்சிடி பேனல் மீடியாடெக் ஹீலியோ G80யோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி 7100 mAh இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. அகைன் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் ரியல்மி 9 சீரிஸ் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேட் நியூஸ் அண்ட் சில குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 சீரிஸ் வந்து 2022 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து சிப்செட்டுடைய ஷார்ட்டேஜ் தான் இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் சிப்செட்டில் கொடுக்கணும், அதனால் இதை டிலே பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8i 8s வந்து 8 சீரிஸ் முடிஞ்சது. 9 சீரிஸ் 2022 தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 சீரிஸ் வந்து ஃபென்டாஸ்டிக் மெயின் ஸ்ட்ரீம் ப்ராசஸரில் தான் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் எந்த சிப்செட் அப்படின்னு நீங்கள் ரிவீல் பண்ணலை. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லும் போது இது 700 சீரிஸ் இல்லைனா 778 இந்த மாதிரி இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் சிப்செட்டில் தான் ரியல்மி 9 சீரிஸ் லான்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து 2022 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரியல்மியுடைய அடுத்த நம்பர் சீரிஸ்க்கு. ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே வந்து இவங்க ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் இல்லைனா அப்பர் மிட்ரேஞ்ச் டிவைசஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சில செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இனிமேல் ஒன் ப்ளஸும் இந்தியாவில் வந்து அண்டர் 20Kல வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்றது. பொதுவாக இவங்க டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30+ தான் இருக்கும். ஸோ இனிமேல் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் இந்தியாவில் ஒன் ப்ளஸ் டிவைசஸ் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ உடனே கிடையாது, இது 2022லேருந்து இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அகைன் இவங்க கம்பீட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரியல்மி அண்ட் ரெட்மி கூட தான் அந்த மாதிரி டிவைசஸ் தான் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஒன் ப்ளஸ் அண்டர் 20K இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாமியுடைய Mi 11T அண்ட் Mi 11T Pro செப்டம்பர் 15 அன்னைக்கு குளோபல் லான்ச் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த டிவைசஸ்க்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் பற்றி இவங்க ஒரு டீசர் மூலமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டிவைசஸும் லான்ச் ஆகும்போதே வந்து இவங்க 3 இயர்ஸ்க்கான ஃபர்ம்வேர் அப்டேட், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஷாமி கேட்டுட்டாங்களோ என்னவோ தெரியல, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அப்டேட் வந்து லான்ச் ஈவெண்ட்லேயே இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ரெண்டு டிவைசஸும் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஷாமியோடைய Mi 11 Lite ஆர் Xiaomi 11 Lite NE 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதம் கடைசி, இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வாரமே லான்ச் டீசர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை குளோபலாகவும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ரிவீலாக இருக்குது. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது யூரோப்லையும் இந்த டிவைஸ் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ அங்கே வந்து இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், இது Snapdragon 778 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அவுட்லுக் எல்லாமே வந்து எப்படி உங்களுக்கு 4G எடிஷன் இந்தியாவில் இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் ரிவீல் ஆன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,800 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் அங்கே ரிவீலாக இருக்குது. கண்டிப்பாக யூரோப்லேருந்து இந்தியாவில் ரொம்பவே கம்மியாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஷாமியோடைய Mi 11 Lite NE அதாவது நியூ எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 25Kக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. யூரோப் ப்ரைஸஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் ஃபோன் பிளாஸ்ட் இந்த வாட்டி Oneplus Nord 2 ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே 2 ஃபோன் பிளாஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். Poco X3 Pro, இப்போ Oneplus Nord 2 மறுபடியும் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அகைன் இமேஜஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது Oneplus Nord 2 அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. இது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜ் பண்ணும்போது பேக்கில் இருந்து பிளாஸ்ட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்னால இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யூசர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் பிராண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ Oneplus தரப்புலேருந்து இந்த ஃபோன் பிளாஸ்ட்டுக்கு என்ன ரீசன் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பிளாஸ்ட் ஆகிறது கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுள் Android 12க்கு அப்புறம் வந்து என்ன வெர்ஷனில் வந்து அப்டேட் இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் உடைய 576 மெகா பிக்சல் சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நிர்தேவா. கங்க்ராச்சுலேஷன் நிர்தேவா. நீங்கள் இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல்.